Hello everyone, welcome to Post Market Analysis. First of all, Nifty opening price பார்க்குறோம் 2350.80 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ ஸ்பாட் சார்ட்டில் ஒரு லைன் வந்து போட்டுக்கிறோம் 23,550 2350 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷனாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஒன்று ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் எடுத்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா 2300 வந்து எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ 2300 கால் போட்டு வந்து எடுக்கிறோம். ஸோ 100 கால் போட்டுக்கான பிரேக் இவன் என்ன அப்படின்னா 114 அப்படின்றது பிரேக் இவன் 2300க்கானது. ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணுதுன்னா, ஸ்பாட் சார்ட்டில் 2300க்கு கீழே தான் மார்க்கெட் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 அவனோட பிஇபியை லூஸ் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்னா 23,100 புட் ஆப்ஷன் கரெக்டாக வந்து அவனோட பிஇபி லெவல் 114, அவனோட அட்வான்ஸ் லெவல் 116.20 வந்து பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு கேண்டில் பஞ்ச் அடிச்சு அங்கேருந்து புல் மூவ் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கன்ஃபார்ம் புட் ஆப்ஷனுக்கு தான் வாய்ப்பு, கால் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50 ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். 50 ஸ்ட்ரைக்ஸ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, ஸோ வெளியே இருந்து எஸ்எல்ஸை கலெக்ட் பண்ணிச்சு இன்சைடில் வந்து க்ளோஸ் ஆகிட்டான், லோ வந்து உடச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோவில் ஓப்பன் ஆகிட்டு ஐ வந்து உடையுது. ஸோ அப்படின்னும் போது 50 விட ஸ்பாட் பிலோவில் தான் நிற்க போகுது அப்படின்றத கால் ஆப்ஷன் பிரேக் அவுட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான். நம்ம என்ன பண்ண போகிறோம், 100ல் தாராளமாக என்ட்ரி வந்து எடுத்துக்க முடியும், ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபர்தராக ஃபாலோ ஆகுது. ஸோ இது வரைக்கும் போயிருக்கோம். என்னோட லோ கிரியேட்டட் ஆஸ் பர் டேட்டா என்னோட லோ அப்படின்றது 22,800 அப்படின்றது லோ. சரிப்பா, எனக்கு 22,800 தான் லோன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபாலோ ஆகாது அப்படின்னும் போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 மினிட் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ஈவன் இந்த இடத்துல பார்த்துட்டு பிரேக் ஈவன் சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா தாராளமாக லாங் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ லோ கிரேட்டன் 22,798.35 அப்படின்ற லோ கிரேட்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி லோ அப்படின்றது 23,800 தான் ஆஸ் பர் டேட்டா. ஸோ அது முடியும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிவர்சல் ட்ரேடுக்கு தாராளமாக பிரேக் ஈவன் சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதுபடி 23,800 கால் போட்டு எடுக்கிறோம். ஸோ 23,800 கால் போட்டுக்கான பிரேக் ஈவன் என்ன அப்படின்னா 172 அப்படின்றத பிரேக் ஈவன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவன் வந்து சம்மந்தமே இல்லை, ஸோ இங்கே பிலோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மீன்ஸ் 800 பிலோ போனோம் அப்படின்னா இதை தாண்டி போகணும், இல்லை அப்படின் போது போகாது. ஸோ 800 அபோவ் போனோம் அப்படின்னா 800 சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 800 அபோவ் வந்து ஹையர் ப்ரைஸஸ் நோக்கி மார்க்கெட் ட்ராவல் பண்ண போகுது. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், 800லேருந்து ரிவர்ஸில் தான் எதிர்பார்த்துக்கிறோம். ஸோ இங்கே உடச்சி ரீடெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஒரு 1 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு யூ கேன் ஃபோக்கஸ் லாங். ஸோ ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்க முடியும், ஓகேங்களா. ரிவர்ஸில் ஏன் நடந்துச்சுன்னா இவன் சஸ்டெயின் பண்ணதெல்லாம் நடந்துச்சு. அட் தி சேம் டைம் நமக்கு டேட்டா படியும் 23,800 தான் பாட்டம் அப்படின்னு கிளியராக தெரியும். ஸோ இங்கே செல் அடித்தவங்க எல்லாம், இல்லை அக்ரெசிவ் மூமெண்ட் நம்ம செல் அடித்தவங்க எல்லாம் இந்த ரேஞ்சில் கன்ஃபார்ம் எக்ஸிட் அடித்தே ஆகணும், இல்லை அப்படின்னா வந்த ப்ராஃபிட் வந்து போயிடும், ஓகேங்களா. அங்கேருந்து ஏற்றிட்டு போயிருக்காங்க, டே ஹை வந்து வயலேட் பண்ணிட்டு மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஓகே, மெயின் திங் என்ன அப்படின்னா ப்ரீமியம். ஸோ இதில் நமக்கு என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா 2300 கால் ஆப்ஷன், சரி 2300 புட் ஆப்ஷன் வந்து எடுப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அவனோட பிஇபி 114 அப்படின்றது அவனோட பிஇபி லெவல். ஃபஸ்ட்டு கேண்டில் பர்ஃபெக்டாக அவனோட பிஇபி வந்து பஞ்ச் அடிக்குது. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறான். ஸோ தென் அவனோட அட்வான்ஸ் லெவலில் மீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து அச்சீவ் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லைவ் மார்க்கெட்லேயே கொடுத்தோம். ஸோ இவன் நெக்ஸ்ட் டார்கெட் 240 அப்படின்றத லைவ்லேயே வந்து கொடுத்துருந்தோம். ஸோ எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்னாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2300 எக்ஸாக்டாக அட்வான்ஸ் லெவலில் டேப் அடிச்சிருக்கு. 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்றது 240 அப்படின்னு சொல்லிட்டு 950 எனக்கு வந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ எல்லாம் ஜஸ்ட்டு டேட்டாங்க, ஒரு 4 லைன் போடுறோம்,
ஸோ நம்மளோட க்ரைட்டீரியா மேட்ச் ஆகுது ப்ளஸ் டேட்டா வந்து அதுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த சைடு வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து எதுவும் கிடையாது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷன் வந்து 240 போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக 240 60 பாயிண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மேத்தமெட்டிக்கில் வச்சு அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ லைக்லி வந்து இந்த இடத்துல ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்தீங்க அப்படின்னாலும் இல்லை வந்து ஒரு ரேஞ்சு மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இது உடையுமா உடையாதா அப்படின்றத முடிவு பண்ணுறோம் யார் அப்படின்னா அங்கே இருக்க ப்ரீமியம் தான். ஓகேங்களா? நம்ம ரேஞ்ச் எப்படி உடையனா இதை பக்கம் தான் உடைய போகுது அப்படின்றதையே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம். ஸோ 800 கிரியேட் பண்ணோம் அப்படின்போது 800 கால் போட்டு எடுத்துருக்கோம். ஸோ 800 கால் போட்டு எடுக்கும்போது ஸோ 800 என்ன சொல்லிகிட்ருக்கு, நான் ஸ்ட்ராங்காக தான்ப்பா இருக்கேன், 800 பிலோ நான் போக போகிறது இல்லை அப்படின்றத, அதாவது 800 அபோவ் தான் இருக்க போகிறோம் அப்படின்றத 800 கால் ஆப்ஷன் வந்து சொல்லுது. 2800 அப்படின்போது நீங்கள் 172 ஒய் எடுத்துகிட்டு ஈவன் ஒரு 250 முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த இடத்துல 270 முடிக்கிறீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன் பதிலாக கீழே போகாது அப்படின்றதுக்கு. ப்ளஸ் டேட்டா வந்து 23K 22,800 தான் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக சொல்லும்போது தாராளமாக அந்த சைடில் ஒரு ஸ்கேல்பிங் மூவ் எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த மூலம் ஒரு ப்ராஃபிட் வந்து ஈஸியாக பண்ணிவிட்டு வெளியே வர முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ சிம்பிளுங்க, ஒரு 4 லைனு போகிறோம், 4 லைனை வச்சு அப்ரோச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன கேல்குலேஷன் ப்ளஸ் டேட்டா வந்து லைவில் எப்படி பார்க்குறோம், ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ராபபிலிட்டிஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது சாதகமாக பயன்படுத்துகிறதும் பாதகமாக பயன்படுத்துகிறதும் ஸோ நம்ம அப்ரோச் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈவன் இங்கே வந்தபோதும் பார்த்தீங்கன்னா நமக்கு அகைன் பிரேக்கிங் இல்லை ஈஸியாக ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ரீட்டேஸ் கொடுக்கும்போது ஈஸியாக 60 பாயிண்ட்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு டேட்டா ப்ளஸ் ப்ரீமியம். ஸோ அடிஷ்னலுக்கு ஸ்பாட் சார்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண அப்படின்னா நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் இது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த டெலகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 1-on-1 லைவ் செஷன்ஸ் தான் இருக்கும், ப்ளஸ் ரெக்கார்டட் கொடுப்போம், அதுக்கப்புறம் 1-on-1 லைவ் செஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் டேட்டா எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுப்போம். என்ட்ரி எக்ஸிட் க்ரைட்டீரியா வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.